ஸோ ஹாய் கைஸ், ரொம்ப நாளாக என்னால் வீடியோவே போட முடியல. அதுக்கு ரொம்ப சாரி. இன்னையிலேருந்து டெய்லி வீடியோ வந்துடும். இன்னைக்கு நம்ம டிராகன் பால் சூப்பரோட மாங்காவை தான் ஆரம்பிக்க. பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஆஃப் பவர் முடிஞ்சதும் ப்ராலியோட சண்டைலாம் போட்டு முடிச்சதும் நடக்கிற இதுதான் இந்த மாங்காவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். எடுத்ததும் கேலக்டிக் பெட்ரோலர் சாகா தான். ஸோ நம்ம கோக்கும் வெஜிடாவும் வழக்கம் போல் கிராவிட்டி ரூமில் சண்டை போட்டுட்ருக்காங்க. புல்மாவும் உடனே கூப்பிட்டு ஏதோ ஒரு தெரியாத கேங்கு ஹெர்க்யூல் பிளேஸில் வந்து மார்டின் பூவை கிட்னாப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம புல்மா சொல்ல, நம்ம என்னடான்னு இவங்க ரெண்டு பேரும் பார்க்க நம்ம வெஜிடாவால கூட அந்த மார்டின் பூவோட பவரை சென்ஸ் பண்ண முடியலையா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கோகு சொல்லிடுறாரு நம்ம அங்கேயே போய் பார்த்துடலாம் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேரும் நம்ம 5 செகண்ட்ஸில் பறந்தோன்னா பறந்து போயிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு பறந்து போய் அங்கே ரீச் ஆகுறாங்க. இங்கே பார்த்தா உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க தான் மீரூஸ். அண்ட் நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். ஸோ மார்டின் பூ தூங்கிட்டு இருக்காரு. உடனே இங்கே அவங்க எல்லாரும் அது ஈஸிப்பான்னு அவங்களை கடத்திட்டு போக இங்கே என் பூவை கொடுங்கடா அப்படின்னு ஹெர்க்யூல் கத்துறாரு. ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. உடனே கோகுவும் வெஜிடாவும் டக்குன்னு வந்துடுறாங்க. வந்ததும் மீரோஸும் உடனே கோகு அண்ட் வெஜிடாவா அப்படின்னு ஒரு ஷாக்லேயே பார்க்குறாங்க. நம்ம கோகுவும் உடனே களத்தில் இறங்கிட வேண்டியதானு யோசிக்க உடனே போயிட்டு எல்லாரையும் அடின்னு அடிச்சிட்டு இருக்க மீரோஸ் இவனை விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு டக்குன்னு பின்னால் போய் ஒரு ஷூட் பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் வித்தின் தட் இன்ஸ்டிங்க்ட் கோகுவால் அவரை சென்ஸே பண்ண முடியல. கோகு அப்படியே மயங்கிடுறாரு. உடனே நம்ம வெஜிடாவும் என்ன பண்ணனா உடனே எங்கள் பின்னால் வந்து அகைன் இன்னொரு இன்ஸ்டிங்க்டில் வெஜிடாவையும் சுட்டுறாங்க. ஸோ 2 பேரும் மயங்கிடுறாங்க. சரி நம்ம ஸ்பேஸ்ஷிப்லே இவங்களையும் போட்டு கொண்டு போயிடலாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்குது. ஸோ எல்லாரும் அப்படியே மேலேயே பறந்து போயிட்டுருக்கும் போது நம்ம கோகுவும் வெஜிடாவும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதும் பார்த்தா நம்ம ஜாக்கோவும் ஜாக்கோ நீ எதுக்குப்பா எங்கள் 3 பேரும் இங்கே கூப்பிட்டு வந்த? அதுக்கப்புறமா எங்களை எதுக்கு அந்த கன்னை வச்சு சுட்டு மயக்கமடைய வச்ச அப்படின்னு கேட்குறாங்க கோகு வெஜிடாவும். உடனே இந்த பக்கம் நம்ம மீரூஸ் வந்துட்டு, ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதையை பற்றி சொல்ல போகிறேன் மீரூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் இதுதான் மோரோ, த கிரேட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவரை மார்டின் பூன்றவன் அப்படியே ஸ்வாலோ பண்ணிக்கிட்டானோ. ஸோ தட் ஒன்லி இப்போ அவங்களுக்கு மோரோன்னு ஒருத்தர் இருக்கானோ. அவன் வந்து ரொம்ப எஸ்கேப் ஆகிட்டானா இப்போ அவங்க வச்சிருக்க ப்ரிசன்லேருந்து. ஸோ என்ன நடந்ததுன்ற ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தா கிரேட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அதாச்சு மார்டின் பூ அவர் இங்கே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா மோரோ மொத்த லைஃப் எனர்ஜியும் இது பண்ணி சாப்பிட்றான். பார்த்தா ஒரு ஆடு மாதிரி தான் இருக்கான், ஒரு கம்பளி போட்டிருக்க ஆடு. அப்படின்னும் போது நம்ம இவர் லார்ட் ஆஃப் லார்ட்ஸும் உடனே ஏதோ ஒரு அட்டாக் மாதிரி போடுறாரு. போட்டதில் நம்ம மோரோவை அவங்களால கைது பண்ண முடியுது. ஆனால் இது த லார்ட் ஆஃப் லார்ட்ஸோட மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக். அதில் அவர் ரொம்பவே இதுவாகிடுறாரு. ஸோ டயர்டாயிடுறாரு. அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. மீரூஸ் வந்து நம்ம வெஜிடாட்டையும் கோகுட்டையும் இந்த ஃபுல் கதையவும் அப்படியே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா மீரூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மோரோக்கு வெறும் பிளானட்டிங் பவர் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் இருக்குது. இதனால அவனை நாங்கள் பிடிக்கிறதுக்கு தான் உங்களோட லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அதாவது மார்டின் பூவை நாங்கள் கைப்பற்ற வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இவரும் கேட்குறாரு. நம்ம கோகுவும் எது 10 மில்லியன் இயர்ஸா அப்படின்னு கேட்க, ஆமாம் 10 மில்லியன் இயர்ஸ் தான். ஸோ அவருக்கு எப்படி எஸ்கேப் ஆனாருன்னு கோகு கேட்க, இவரும் உடனே எஸ்கேப் ஆனது வந்து அவரோட பழைய பவரை இவர் இப்போ மறுபடியும் எடுத்திருக்காரு. ஸோ
அதனாலதான் we require the great Lord of Lords power. அதாச்சு மாஜின் பூ எங்களுக்கு தேவை. இவனை மறுபடியும் பிரிசன்ல போட்டு அடைக்கணும்னா. ஸோ இயர்ஸ் ஆஃப்டர் மோரோவை டிஃபீட் பண்ணதும் நம்ம மாஜின் பூ இருக்காப்ல அவரு த கிரேட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் சாப்பிட்டுதா இப்படி தொப்பன்னு மாறிட்டாராம். ஓகே, அதுக்கு எங்களை எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம வெஜிடா கேட்க, ஓகேப்பா அப்படின்னு நம்ம மாஜன் பூ இங்க ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. டிஸ்டர்ப் பண்றாங்களாம். ஏன்டான்னு டிஸ்டர்ப் பண்றேன்னு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி இவர் இங்க நல்லா தூங்கிட்டு இருக்க, அங்க நம்ம கோகு சொல்றாரு, இவன் தூங்கிட்டு இருக்கான், இவன் எந்திரிச்ச பிறகுதான் என்னவா இருந்தாலும் பண்ண முடியும். உடனே நம்ம கோகுவும் கேட்குறாரு, நாங்களும் உங்களுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாமா? உடனே இவங்களும், உங்களுக்கு சக்தி அதிகமாக இருந்ததுன்னா நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம மீற சொல்ல, வெஜிடா இவ மேலே ஒரு கண்ணை வச்சுக்கணும், இவளே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வெஜிடா சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க.